வெல்கம் பேக் டு மை சேனல் மிஸ்ஸஸ் மெஸி பன். டைட்டில்லேருந்தே தெரிஞ்சிருக்கும் நான் வந்து உங்களுக்கு வந்து ஃபேக் நெயில்ஸ் எப்படி வைக்கிறது, அதாவது அது பொய் நகம்தான், வேற என்ன, வேற அதை தவிர வேற எதுவும் அதை சொல்ல முடியாது. ஸோ எனக்கு வந்துட்டு ஆக்சுவலாக நேச்சுரலாகவே நன்றாக நகம் வளரும். அப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஃப்யூச்சரில் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வயசாகுது இல்லையா, கொஞ்சம் சத்தெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி குறையிறப்ப நகமும் பிரிட்டில் ஆகும். ஸோ அந்த மாதிரி பிரிட்டில் ஆகிறப்ப கரெக்டாக நம்ம ஃபங்க்ஷனுக்கு போவோம் அப்படின்னு நினச்சிட்டு அழகழகாக உட்காந்து நம்ம நகம் வளர்த்து அதை ஷேப் பண்ணி நெயில் பாலிஷ் போட்டாக்க ஃபங்க்ஷனுக்கு காலையில் இல்லை கிளம்புறதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி டொடங் அப்படின்னு விழுந்துடும். விழுகிறதில்ல, உடஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி உடையிற மாதிரி டெண்டன்சி இருக்க நெயில்ஸ் இல்லை உங்களுக்கு நேச்சுரலாகவே வளராது, அதனாலும் நான் வந்து நகம் வச்சுக்கணும்னு ஆசை இருக்குது அப்படின்னாக்க இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். பார்த்தீங்கன்னா தெரியுதா, நான் வந்து ஒரு சன் செட் ஆகிற டைமில் நான் எடுத்துட்ருக்கிறேன். ஸோ அந்த பிளைன்ஸ் மூலமாக ரொம்ப மோசமான ஷார்ப்பாக இருக்குது உங்களுக்கு இதுன்னு நினைக்கிறேன். பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் வச்சுருக்கிறது ஃபால்ஸ் நெயில்ஸ். ஆனால் என்னோட கைக்கு அது வந்துட்டு நேச்சுரலாகவே இருக்கா மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா, அழகாக இருக்கிறதா. இதை வந்துட்டு பிகினர்ஸ் சொல்ல போனால் நானே ஒரு பிகினர் தான். நானே எவ்வளோ நாளாக இதை வச்சுக்கிட்டு இருக்கேன், அரௌண்ட் லைக் இது வச்சு காமிக்கிறேன்னாக்க திஸ் இஸ் மை 3rd டைம் நான் உங்களுக்கு வைக்க போகிறது. ஸோ நானே வந்து இப்போ தான் அதை வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கேன். அதே மாதிரி ஒரு ஃபஸ்ட் டைமராக இருக்கிறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. பட் நம்ம வருஷனையும் கொஞ்சம் கேட்டு பாருங்களேன் எப்படி பண்ணுறேன் அப்படின்ட்டு. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் நான் ஒரு கையில் தான் வச்சுருக்கேன், இன்னொரு கையில் நான் வைக்கலை. ஏன்னா நம்மெல்லாம் நிறையா சமைக்கிற ஆளுங்க இல்லையா, எதையாவது ஒன்று வச்சுக்கிட்டே இருக்கணும். இதில் வந்து உங்களுக்கு என்னென்னலாம் டவுட்ஸ் இருக்குமோ அதெல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணியிருக்கேன். அதை எப்படி ஆரம்பிக்கிறேன்றத பாருங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? நகம் பார்த்தீங்களா, இப்படி தான் என் நகம் வந்து பேர்ந்து கிடக்கும். இது வந்துட்டு ரைட் ஹேண்டில் இந்த மாதிரி இருக்குது. இது லெஃப்ட் ஹேண்ட்லேயும் எப்படியே ஆச்சுனாக்க நம்ம வந்து புடவை ட்ரெஸ்ஸு எல்லாத்துலேயும் பிடிச்சி இழுத்து நூல் நூலாக வரும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் ரெண்டுத்துலேயும் நான் நகம் கட் பண்ண போகிறேன். பட் மோஸ்ட்டாக நான் லெஃப்ட் ஹேண்டில் தான் ஸ்டிக் பண்ணுறேன். நான் இப்போ வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டில் வந்துட்டு நகம் கட் பண்ணிவிட்டு, அதாவது ஆஸ் க்ளோஸ் அஸ் பாசிபிள் நீங்கள் கட் பண்ணிக்கிங்க. அதுக்காக போய் நகைக்கண்ணு வரைக்கும் நீங்கள் கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, கூசாத அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கிங்க. இப்போ மற்ற விரல்லையும் நான் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் ரைட் ஹேண்டில் வைக்கணும் அப்படின்னு பிரியப்பட்டாலும் ரைட் ஹேண்ட்லேயும் வைக்கலாம். இப்போ பார்த்தீங்களா நான் கட் பண்ணிவிட்டேன். அண்ட் நவ் இப்போ நான் வந்துட்டு நெயில் பாலிஷை ரிமூவ் பண்ண போகிறேன். நெயில் பாலிஷ் நான் போட்டிருக்கேன், அதனால் நான் ரிமூவ் பண்ணுறேன். இதில் இப்போ சப்போஸ் ஹேண்ட் க்ரீம் தடவி இருக்கிறீங்க, இல்லை வந்துட்டு எண்ணெயாக இருக்குது அப்படின்னாக்கா நெயில்ஸை நல்லா நெயில் பாலிஷ் ரிமூவர் வச்சு ரிமூவ் பண்ணிக்கிங்க. நான் வந்து டாலர் ட்ரீ நெயில் பாலிஷ் ரிமூவர் தான், $1 ஒர்த் இட். நானே 5-6 மாதமாக வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இது மாதிரி ரெண்டு கையிலையும் நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படின்னா 2 கையிலையும் வந்துட்டு நல்லா நெயில் பாலிஷ் ரிமூவர் வச்சு தடவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ண ஆரம்பிக்கலாம். பண்ணுறேன்னாக்கா இந்த நெயில் ப்ரில் எல்ஏ கலரோட இதுதான் யூஸ் பண்ணுறேன். இதை வந்துட்டு நான் 5 பிலோவில் 4.50. பார்த்தீங்களா, இதில் 33 நெயில்ஸ் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஒரு நெயில் க்ளூவும் கொடுப்பாங்க. சப்போஸ் பிகினர்னால் நீங்கள் ஜஸ்ட்டு இந்த ஒரு பாக்ஸை மட்டும் வாங்கிக்கலாம். அமேசானில் இருக்குது, வால்மார்ட்டில் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும், டாலர் ட்ரீயில் கூட கிடைக்கும். ஆனால் க்ளூ இருக்காது. க்ளூ நீங்கள் செப்பரேட்டாக நெயில் க்ளூ வாங்கணும், அதுவும் அங்கேயே கிடைக்கிது. ஸோ நீங்கள் வேணுன்னா அது வாங்கிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா 30 நெயில் டிப்ஸ் ஒன்று இருக்கும், அப்புறம் ஒரு நெயில் ஃபைல் இருக்குது, அப்புறம் நெயில் க்ளூ இருக்குது, ப்ரெப் பேட் ஒன்று இருக்கும். இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நான் ஆல்ரெடி இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால வந்துட்டு ஒரு 10 நெயில் காணாமல் போயிருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா என் விரல் சைஸுக்கு நான் நெயில்ஸை எடுத்துக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா இதில் நெயில் கைட்ஸ் இருக்குது.
இதில் நீங்கள் வச்சு பார்க்கலாம் உங்கள் தம்பு வந்துட்டு இவ்வளோ தூரம் கரெக்டாக இருக்கா. ஏன்னா சில பேருக்கு வந்து தம் நெயிலும் சரி இந்த மற்ற ஃபிங்கர்ஸும் சரி பெருசாகவும் இருக்கும், அதாவது ரொம்ப ப்ராடாகவும் இருக்கும், இல்லை தின்னாக இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்துட்டு இப்படி வச்சு பார்த்து நீங்கள் வாங்குனீங்கனாக்கா பெட்டராக இருக்கும். எனக்கு இது வந்துட்டு எனக்கு ஷார்ட் ஐ மீன் லைக் வாட் இஸ் திஸ் திஸ் இஸ் வந்து இது வந்து ஷார்ட், எனக்கு இது போதும் அப்படின்றதுனால இது வாங்கினேன். எனக்கு சப்போஸ் லாங் வாங்கி அது வந்துட்டு ட்ரெஸ்லேயோ இதுலனா மாட்டி நகத்தோடு நம்ம ஏற்கனவே நகத்தில் தான் ஒட்டியிருக்கோம், நகத்தோடு பிஞ்சு வரக்கூடாது அப்படின்றதுனால நான் ஷார்ட் வாங்கினேன். இப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெயில்ஸ் இருக்கும். இதில் இது வந்துட்டு தம் நெயில். இந்த தம் நெயில் வந்துட்டு நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா இப்படி வச்சு பார்க்கலாம். நான் வந்து நியூட்ரல் கலர் தான் எடுத்திருக்கேன், பேல் கலர் தான் எடுத்திருக்கேன். எனக்கு கொஞ்சம் சாரி, நான் எடுத்தது வந்துட்டு இந்த மாதிரி மச் பெட்டரா தெரியுதா, இந்த மாதிரி நிற்கும். எனக்கு இந்த இடத்துல சில பேருக்கு எனக்கு வந்துட்டு இதுவே வந்து கரெக்டாக நிற்கும், கொஞ்சோண்டு கேப் இருக்கும். பட் ஐ டோன்ட் மைண்ட், நீங்கள் வேணும்னா பார்த்து வாங்குங்க. லிட்டில் கொஞ்சம் பெருசாக வாங்கினா நீங்கள் ஸ்கின் மேலே ஒட்டுற மாதிரி இருக்கும், அப்புறம் ஃபைல் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இது வந்து நான் கட்டை விரல், இந்த மாதிரி ஒவ்வொரு விரலுக்கும் இது பண்ண போகிறேன். நான் எப்பயும் நீங்கள் நகத்தை ஸ்டிக் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஒவ்வொரு விரலுக்கும் கரெக்டாக செட் ஆகிற மாதிரி நெயில்ஸை எடுத்து வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்டிக் பண்ண ஆரம்பிங்க. மற்றதெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுருங்க. தேவையான 5 நெயிலோ 10 நெயிலோ எடுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிக் பண்ண ஆரம்பிங்க. அண்டு கரெக்டான ஆர்டரில் வச்சுக்கோங்க, இல்லைனா பயங்கர கன்ஃபியூஷன் ஆகிடும். ஏன்னா சில சமயம் நமக்கு 2 விரலுக்கான நகமும் ஒரே மாதிரி இருக்கும். அதனால் பர்ஃபெக்டாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஒட்ட ஆரம்பிங்க. அதே மாதிரி நெயில்ஸ் நீங்கள் ஒட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட க்யூட்டிக்கில் லைட்டாக புஷ் பண்ணிக்கிங்க. ஏன்னா அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ஈவனான லுக்கு கிடைக்கும். ஓகே, லைட்டாக இந்த பார்த்திங்கன்னா அப்படி ஒரு கேப் இருக்கும். ஐ டோன்ட் மைண்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஐ டோன்ட் மைண்ட் அதனால். சரி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பயும் பண்ணுறப்ப இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த நெயிலோட டாப் வந்துட்டு கொஞ்சம் குறைன்னு இருக்கும், அதை நீங்கள் ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க. இருக்கிற க்ளூவுக்கு பதிலாக நான் வந்து ஒரு செப்பரேட்டாக ஒரு க்ளூ வச்சுருக்கேன், அதை தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதுவும் நான் வந்து டாலர் ட்ரீயில் $3 வாங்கினேன். டாலர் ட்ரீ இல்லை, $5 $3 வாங்கினேன். ஏன்னா அது வந்துட்டு இந்த இது வந்துட்டு என்ன சொல்கிறது, நம்ம இந்த ஷார்ப்பு டிப் இதை இப்படி இருக்கும், இதெல்லாம் நம்ம எப்படி டைன் வைக்கிறது, எனக்கு என்னவோ அதனால் இதை நான் என்ன பண்ணுவேன்னா ட்ராவல் பண்ணுறப்ப அந்த ட்ராவல் பவுச்சில் வச்சுருப்பேன். ஏன்னாக்க விழுந்துச்சுனாக்க இதை யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு. மற்றபடி நான் இதை தான் வீட்டில் யூஸ் பண்ணுறது. ஸோ இதில் நான் எப்படி இப்போ நெயில் பாலிஷாட்டம் வச்சு நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி செதறடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. சுண்டரில் இப்படி லைட்டாக நெயில் பாலிஷாட்டம் தடவிட்டு இதில் இந்த லைட் சைடில் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஓரம் இருக்கா, அதை எடுத்து வச்சு 5 to 10 seconds ஹோல்டு பண்ணிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரைட்டா, இப்போ அடுத்த விரல்லாம் வைப்போம். அடுத்து இந்த விரல் மோதிர விரல். நம்ம ஆசையாக நெயில் பாலிஷ் வச்சா வெளியே போகிறப்ப கரெக்டாக வந்து என்னாகும், உடஞ்சி போகும். இல்லை வெளியே நம்ம ட்ரெஸ் பண்ணிட்டு போனதுக்கப்புறமா உடையும், பேந்து எடுக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இது இப்படியே இது பேந்தால் கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் க்ளூ போட்டு நீங்கள் ஒட்டிக்கலாம். ஸோ அது ஒட்டிக்கும், நோ ப்ராப்ளம். அதில் நீங்கள் பயப்படணுன்ற அவசியமெல்லாம் இல்லை. அதே மாதிரி இது லைட் வெயிட்டாக இருக்கும். உங்களுக்கு ஒன்ஸ் நீங்கள் அதை வந்து யூஸ் டு ஆகிட்டீங்க, பழகிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு அது சர்வசாதாரணமாக.
2 3 4 5 6 7 8 9 10. ஐயோம்மா, இன்னும் கொஞ்சம் க்ளூ வச்சுக்கோ. இதான் இப்படி தான் ஆகும். ஸோ எனக்கு எப்பயுமே இந்த மிடில் விரலில் மட்டும் நிறைய தாராளமாக க்ளூ வச்சுக்கணும். இதுதான் அதன் சோதனைகள். நீங்கள் வந்துட்டு இதை மோஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், நைட்டு ஒட்டிட்டு படுத்து தூங்குனீங்கன்னா அந்த க்ளூ வந்து ஃபுல்லாக செட் ஆகிடும். ஸோ காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் தண்ணியில் டைரெக்டாக கையை விட்டால் கூட உங்களுக்கு வந்துட்டு ஒரு பயம் இருக்காது, ஐயோ விழுந்துருமே அப்படின்ட்டு. இன்னொன்று, பாத்திரம் கழுவுறீங்கன்னாக்கா நல்லா க்ளவுஸ் போட்டுட்டு பாத்திரம் கழுவுங்க. அப்போது உங்களுக்கு வந்துட்டு ஒரு 10 நாள் தாங்கும்னா கொஞ்சம் 15 நாள் எக்ஸ்ட்ரா 5 நாள் உங்களுக்கு தாங்கும். ஸோ அந்த நெயில்ஸும் கொஞ்சம் ஒன்றும் ஆகாமல் இருக்கும். ஒரே ஒரு பியூட்டி என்னென்னா, நீங்கள் எவ்வளோ இதை கையில் வச்சாலும் அது ஃபேட் ஆகாமல் இருக்கும். அது வந்துட்டு அந்த நெயில் பாலிஷின் ரகசியம். இது சிம்பிள் தான். நான் தொணான்னு பேசிக்கிட்டே நான் பண்ணதுனால ரொம்ப நேரம் போகுது. இங்கே பார்த்தீங்களா, நாய்ஸ் பார்த்தீங்களா? இது என்னோட சொந்த விரல், இது ஆர்டிஃபிஷியல் விரல். எப்படி இருக்குது? சூப்பராக இல்லை? இது பக்காவாக செட் ஆகிருக்குது. வெரி நேச்சுரல் கலர். எது அழகாக இருக்குது? பொய் விரல் தான் அழகாக இருக்குது. எப்பயுமே பொய் அழகாக இருக்குல்ல, என்ன பண்ணுறது? ஸோ நெயில்ஸே இல்லாதவங்க இதை சூப்பராக வந்துட்டு போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த நெயில்ஸை நான் எப்படி வச்சேன் அப்படின்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you all in the next one. Take care. Bye bye.